தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக வாக்களிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நீங்கள் வேறு எந்த சின்னத்துக்கு வாக்களித்தாலும் தமிழ் இனத்துடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நீங்கள் போடுற வாக்காகவே அமையும். இந்த தேர்தலிலே பல சின்னங்களிலே போட்டி போடுறார்கள். எலி சின்னம், பூனை சின்னம், மணி சின்னம், இப்படி பல சின்னங்கள் களமிறங்கி இருக்கிறார்கள், களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய இலக்கு எங்களுடைய வெற்றியை ஒரு குறைந்த அளவிலே வெற்றிக்கு மட்டுப்படுத்துவதுதான். இவருடைய இலக்கு தமிழருடைய எதிர்காலத்தை இல்லாம பண்ணுவதுதான் இவருடைய இலக்கு. நாங்கள் அதுக்கு இடமளிக்க கூடாது. வாக்களிக்க முன் நான் இந்த அதிகாரங்களை இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற அதிகாரம், மாகாண அதிகாரம், அவைகளை பயன்படுத்தி நமது ஊரை நாம் கட்டியெழுப்பி அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நமக்கு இந்த நகர சபை அதிகாரம் தேவை. வார 5 வருஷம் நாம நம்முடைய ஊரை கட்டி எழுப்போம். உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஊர் எவ்வளவுதான் நாங்கள் முன்னேறி இருக்குதுன்னு யாரும் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நம்முடைய ஊர் இன்னும் முன்னேற வேண்டியிருக்கு. இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 10 வட்டாரத்தை வெற்றி பெற்று 10 பேர் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். வாக்களிக்க முன் தமிழ் கட்சிகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற சந்தர்ப்பமாக இந்த பிரதேச சபை அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய எண்ணமாக. பெரும்பான்மை ஆசனங்களை பாராளுமன்றத்திலே கொண்டிருக்கின்ற அரசு இந்த பிரதேச சபைகளையும் மாகாண சபையையும் பிடித்துவிட்டால் இப்பொழுது அவர்கள் சொல்வது போல தமிழர்கள் வாய் திறந்து பேச முடியாத அந்த அந்தஸ்து இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களை விட்டு எல்லாம் போய்விடும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றைக்கும் ஒற்றுமையை விரும்புகிற கூட்டமைப்பு. வாக்களிக்க முன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒரு நீதியாக நியாயமாக நடத்த வேண்டும். ஏற்கனவே மக்கள் எல்லோரும் நியாயமாக உள்ளூராட்சி சபைகளுக்கு வாக்களிக்கக்கூடிய அல்லது இடக்கூடிய புள்ளடிகள் ஒரு சர்வாதிகார நிலைமைக்கும் ஜனநாயக மரபு நிலைமைக்கும் இந்த நாட்டை கொண்டு போகக்கூடிய அபாயம் இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களுக்குரிய நேர்மையானவர்களை தெரிவு செய்வதன் மூலமாக உள்ளூர் அபிவிருத்திகளையும் உள்ளூர் நிலைமைகளையும் பாதுகாத்து வளங்களை பாதுகாத்து முன் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றுதான். வாக்களிக்க முன் අම්පාර දිස්ත්‍රික්කයේ සියලුම ප්‍රාදේශ සභා அம்பாறை மாவட்டத்தில் அனைத்து பிரதேச சபைகளிலும் இம்முறை திசை காட்டி வெற்றி பெறும். 4 வருடங்கள் துன்பப்படும் தீர்மானம் ஒன்றை மே மாதம் 6ஆம் தேதி மேற்கொள்ளாதீர்கள். புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகி சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் சமூகம் ஒன்று உருவாக்கியுள்ளது. அனைவரையும் பாதுகாக்கும் ஜனாதிபதி ஒருவர் இருக்கின்றார். நாட்டை அபிவிருத்தி செய்யும் அரசாங்கம் ஒன்று உள்ளது. அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்து செல்ல இடமின்றி இருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி கூறும் பொய்களை நம்பி ஏமாறாதீர்கள். வளங்கள் நிறைந்த நாடு அபிவிருத்தி நோக்கி நகரும் போது அதற்கு ஆதரவு வழங்குங்கள். வாக்களிக்க முன் இவ்வளவு காலமாக 76 வருடங்கள் இந்த மலையகத்தை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் மக்களை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே மண் ரோடு தான், அதே குன்றுங்குழியுமாக இருக்கின்ற அந்த ரோடு தான், அதே போல குடிசைகள், அதே போல அந்த லயம், அதற்கு முன்புள்ள அந்த நாற்றம் பிடித்த கான். மாற்றம் என்று நிகழ்ந்தால், அபிவிருத்தி இந்த மக்களுக்கு ஏற்பட்டால், கல்வியில் அவர்கள் செழித்து வளர்ந்து விட்டால் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் எமது அரசியல் பிழைப்பை நடத்த முடியாது என்பதற்காக இந்த அரசியல் தலைமைகள் எங்களை சிந்திக்க விடாமல் செய்துவிட்டார்கள். மக்களின் வழி உணர்ந்தவர்களாக இன்று உங்கள் பிரதிநிதிகளாக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு வீழ்ந்து வாழும் தலைமுறைகளாய் வீறிட்டு எழுந்து விட்டோம். ஒருமித்து கரம் கோர்ப்போம், மலையகத்தை கல்வியால் செலவு செய்வோம். வாக்களிக்க முன் இம்முறை ஜனநாயக மக்கள் முன்னணியில் போட்டியிடும் எமது கட்சியில் வேட்பாளர்கள் பல பிரதேசங்களை கைப்பற்றுவார்கள். இம்முறை எமது கட்சியில் தமிழ் உறுப்பினர்களை நீங்கள் எவ்வளவு அதிகரிக்கிறீங்களோ அதன் மூலம் எதிர்காலத்தில் நம்ம கூடுதலாக எமது முயற்சிகள் அனைவரும் கல்வி பக்கம் திசை திரும்பும். கல்வி பிரதேச சபை உறுப்பினர்கள் அது கல்விக்கு உள்வாங்கும் பொழுது அதில் உள்ள சகல செலவுகளையும் எமது உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார். அவர்களின் மூலம் பல கல்வி திட்டங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எம்மால் செய்ய முடியும்.